இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அருமையான காலை பொழுதிலே அன்னையின் நாளாகி இன்று நாம் அனைவரும் அன்னையினுடைய திருவடியில் வந்து அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய அருளும் ஆசீரும் அன்னை மரியினுடைய பரிந்துரையில் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய உதாரணத்தோடு இன்றைய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் கொல்லப்பட்டறை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இரும்பு பொருட்கள், மண்வெட்டி, கடப்பாரை இவற்றையெல்லாம் செய்து விற்பனை செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். தொழில் மிக நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார். நவநாகரிக காலத்தினுடைய தொடக்கம். அவருடைய தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய தொடங்குகிறது. அப்பொழுது தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு வழிநடத்துவது, குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஒரு விதமான சிரமத்தை சந்திக்கின்ற அந்த நபர் வேதனையோடு இருக்கிறார். அதை பார்த்த அவருடைய மனைவி, ஏன் இவ்வளவு வேதனையோடு இருக்கிறீர்கள், முகவாட்டமாக இருக்கிறீர்கள், உங்களை பார்ப்பதற்கே எனக்கு வேதனையாக இருக்கிறது, என்னதான் உங்களுடைய மனதிலே கலக்கம்? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தொழில் நன்றாக சென்று கொண்டிருந்தது, நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம், நல்ல வருமானம். ஆனால் இப்பொழுது நம்முடைய தொழில் நலிவடைய ஆரம்பித்து விட்டது. எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவது என்கிற ஒரு கவலை என்னை வாட்டி வதைக்கிறது. அப்பொழுது அந்த மனைவி சொல்லுகிறார், இந்த தொழில் நலிவடைந்தால் என்ன, பக்கத்து காட்டிலே சென்று நாம் விறகு வெட்டி விறகை விற்று நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம், அதில் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மனைவியினுடைய வார்த்தை அவருக்கு உற்சாகத்தை கொடுப்பதாக இருந்தது. மனவேதனையில் இருந்தவர் விறகு வெட்டி தன்னுடைய வாழ்வை நடத்த ஆரம்பிக்கிறார். நாட்கள் நகர்ந்தோடுகிறது. அந்த விறகு வெட்டி வாழ்க்கையை நடத்துவதில் அந்த நபருக்கு, கணவருக்கு அவ்வளவாக திருப்தி இல்லை. தான் செய்த தொழில் அவருக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தது. அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர் விறகு வெட்டி அதனால் முன்பிருந்த நிலைக்கு தன்னுடைய குடும்பத்தை அவரால் வளமான ஒரு வாழ்க்கை சூழலில் கொண்டு செல்ல முடியவில்லை. வேதனையுறுகிறார், கலக்கத்தோடு இருக்கிறார். அதை பார்த்து மனைவி மீண்டும் கேட்கிறார், ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள்? இந்த விறகு வெட்டி விற்பதில் நமக்கு போதுமான வருமானம் இல்லாத ஒரு சூழலால் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நகைகளை எல்லாம் கொடுக்கிறேன், அதை விற்று அதை மூலதனமாக கொண்டு ஒரு விறகு கடையை வைப்போம். காட்டில் விறகு வெட்டுகிறவர்களிடத்திலிருந்து விறகுகளை பெற்று அதை நாம் விற்பனை செய்கின்ற பொழுது கடையென்று ஒன்று உருவாகிவிட்டால் நிறைய பேர் நம்மிடத்திலே வந்து விறகை பெற்று செல்வார்கள். நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். மனைவியினுடைய வார்த்தையில் தெம்பு பெற்றவர் விறகு கடையை தொடங்குகிறார். நாட்கள் நகர்ந்தோடுகிறது. நன்றாக விற்பனை, மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவருக்குரிய நேரம். திடீரென்று ஒரு நாள் விறகு கடை தீப்பற்றி எரிகிறது. எல்லாம் எரிந்துவிட்டது. முதலீடு செய்ததெல்லாம் பாழாய்விட்டது. மிகுந்த வேதனையோடு வருத்தத்தோடு
இருக்கின்ற அவரை பார்த்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய வாழ்வில் தொடர்ந்து இப்படி பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது, இந்த தொழிலை விட்டு மீண்டும் நீ விறகு வெட்ட செல்லலாம். ஆனால் மனைவி சொல்லுகிறார், ஏன் கண் கலங்குகிறீர்கள், ஏன் வேதனைப்படுகிறீர்கள்? விறகு எரிந்து வீணாகி விட்டதா? கரியாதானே ஆகியிருக்கிறது. அந்த கரியை விற்று நாம் நம்முடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும், கவலைப்படாதீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு சிறிய உதாரணம், கதையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் ஆட்கள் இருந்தால் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவன் கூட ஒலிம்பிக்கில் பங்கெடுத்து ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுவான் என்று சொல்வார்கள். ஒரு கவிஞர் மிக அழகாக சொல்லுகிறார், ஊக்குவிக்கிறவனுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் அவன் தேக்கையும் விற்பான். ஊக்குவிக்கிறவனுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் அவன் தேக்கும் விற்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த ஊக்குவித்தல், என்கரேஜ்மெண்ட் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அது தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் குடும்ப வாழ்வாக இருந்தாலும் ஊக்குவித்தல் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. ஊக்குவித்தல் என்பது எல்லா நிலைகளிலும், குடும்பத்தில் கணவன் மனைவி தொடங்கி, பிள்ளைகள் பெற்றோர் தொடங்கி, கல்வியிலே பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துவது, விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் ஊக்கப்படுத்துவது என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. ஊக்கம் படுத்துகின்ற ஒரு சூழல் ஒரு மனிதனுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நாம் அனைவரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். என்ன நிலையில், எந்த விதமான மனநிலையில், எப்பேற்பட்ட ஒரு சூழலில் இந்த ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம்? நம்முடைய தேவைகள் நிறைவேறியதற்கு நன்றி கூறுகின்ற மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். அந்த அன்னை மரியினுடைய தொடர்ந்த பரிந்துரையினால் மீண்டும் நம்முடைய வாழ்வில் வளமான சூழலுக்கும் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்விலே வளர்ச்சியை நோக்கி செல்லுகின்ற ஒரு நல்ல நிலைமைக்காக நன்றி கூறி வேண்டுதலுக்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். குடும்பத்தில், தொழிலில், கணவன் மனைவிக்குள் பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான பலவிதமான பிரச்சனைகள், தொழிலில் நஷ்டம், தொழிலிலே தோய்வு, இப்படிப்பட்ட பல சூழலில் இன்றைக்கு இந்த அன்னை மரியினுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வில் அந்த ஊக்கப்படுத்துகின்ற ஒரு செயலுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கக்கூடியவர் அன்னை மரியாள். அன்னை மரியினுடைய வாழ்வு ஒவ்வொருடைய வாழ்விலும் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறதற்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்றைய நற்செய்தி பகுதி. கானாவூர் திருமணம், அங்கே ஏற்பட்ட சூழல். பலமுறை இந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். பலமுறை இதை சார்ந்து பல கோணத்தில் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். இந்த கானாவூர் திருமணம் நம்முடைய வாழ்வில் அன்னை மரியினுடைய செயல்பாடுக்கு மிக சிறந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அன்னை மரி அந்த கானாவூர் திருமணத்திலே இருந்ததனால் அந்த குடும்பத்தில், அந்த மணமக்களுக்கு, அந்த திருமண வீட்டிலே ஏற்படவிருந்த அவமானத்தை போக்குகின்ற ஒரு நிலையை அன்னை மரியால் ஏற்படுத்துகிறார் என்றால், அவர் சொல்வதையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று அன்னை மரியால் கொடுத்த ஊக்கம், அன்னை மரியினுடைய வழிகாட்டுதல், அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், செய்தார்கள். அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியான ஒரு செயலை நாம் அங்கே காண முடிகிறது. அன்னை மரி அங்கே பிரசன்னமாக இருந்ததனால் அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் பலவிதமான சூழல்களை நாம் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழுகின்ற வாழ்க்கை சூழல், இந்த நவீன உலகம், ஊடக கலாச்சாரம் மிகுந்த இந்த வாழ்க்கை சூழல் மிகப்பெரிய தாக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலாக இருக்கிறது. பல நிலைகளில் நாம் பாதிப்புக்குள்ளாகிறோம். பல சூழலில் பல மனிதர்களால் பலவிதமான நிலைகளில் நாம் மனவேதனைக்குள்ளாகிறோம், மன தாக்கத்திற்குள்ளாகிறோம். இந்த சூழலில் நாம் மனம் சோர்ந்து விடாமல் இருக்க நம்மை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் அன்னை மரியாள்.
அதற்கு தேவையானது அன்னை மரியாள் நாம் இருக்கின்ற இடத்தில் அன்னை மரியாளை நாம் கொண்டிருப்பது. இதோ இந்த ஆலயத்தை நாடி வந்திருக்கிறோம், பல தேவைகளோடு வந்திருக்கிறோம், வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம், நன்றி கூற வந்திருக்கிறோம், பல கஷ்டங்களை இங்கே இறக்கி வைக்க வந்திருக்கிறோம். இங்கே வருகின்ற நாம், இங்கே வந்திருக்கின்ற நாம் அந்த அன்னையை நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வோம், நம்முடைய இல்லத்திற்கு கொண்டு செல்வோம். அன்னை மரியினுடைய பிரசன்னம் அங்கே இருந்ததனால்தான் கானாவூர் திருமணத்தில் ஏற்படவிருந்த அவமானத்திற்கான ஒரு சூழல் தகர்த்தெறியப்படுகிறது. ஆக அந்த இடத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டதற்கு காரணம் அன்னை மரியினுடைய பிரசன்னம். அன்னை மரியை அங்கே அழைப்பு பெற்றிருந்தார். அன்னை மரியை அழைத்ததனால் அங்கே ஏற்படவிருந்த அவமானம் நீக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் இன்றைக்கு பிரச்சனைகளே இல்லாதவர்கள் என்றல்ல, இன்றைக்கு பல நிலைகளில் நாம் வேதனைக்குள்ளாகிறோம். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தினால், நவீன ஊடக கலாச்சாரத்தினால், இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற செல்போன் என்னும் பல நவீன ஊடகத்தினால் இன்றைக்கு நாம் பலவிதமான வேதனைகளுக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கிறோம். பெற்ற பிள்ளைகளினால் நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய மனவேதனைகள், பெற்றோரால் பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய வேதனைகள், நாம் மேற்கொள்ளுகின்ற தொழிலில் ஏற்படுகின்ற நஷ்டம், ஏற்படுகின்ற பல்வேறு விதமான தோய்வு நிலை, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு வேதனையை கொடுத்து மனம் சோர்ந்து இந்த உலகில் வாழ்வதை விட வாழ்வை முடித்து கொள்வதே நமக்கு ஏற்றது என்று தவறான முடிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலில் நாம் இருக்கின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாள் கலங்காதே, தயங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்றைக்கு கட்டளையிட்ட அதே அன்னை மரியாள் இன்றைக்கு என்னுடைய மகனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை சூழலை மேற்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடியவராக, ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் அன்னை மரியாள் என்றால், அந்த அன்னை மரியாளை இன்றைக்கு நம்முடைய இல்லத்திற்கு கொண்டு செல்வோம், அழைத்து செல்வோம், நம்முடைய இல்லத்திற்கு அவரை அழைப்பு கொடுத்து வரவேற்போம். அன்னை மரியினுடைய பிரசன்னம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், நம்முடைய வாழ்வின் பல நிலைகளில் உந்து சக்தியாக இருந்து நம்முடைய வாழ்வில் வளமான ஒரு வாழ்க்கை சூழலை அந்த அன்னை மரியாள் தன்னுடைய பரிந்துரையினால் நமக்கு நிறைவாக பெற்றுக் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் அன்னை மரியினுடைய பரிந்துரையினால் தன்னுடைய அருளால் நிரப்பி நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.